வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று கூட்டு குடும்பம் பற்றி பார்ப்போமா? இன்றைய காலகட்டத்திலும் சில குடும்பங்கள் இணைந்தே வாழ்கின்றனர். இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். சில என்று சொன்னேனே தவிர பல அல்ல. அந்த காலகட்டங்களில் மாமனார் மாமியார்கள் மற்றும் நாத்தனார்களின் கொடுமை என்பது தலைவிரித்தாடியது. இதற்காக மட்டுமே பல ஸ்டவ்கள் வெடித்தது. கணவனின் ஆதரவில் மட்டுமே மனைவிகள் வாழ்ந்து வந்தனர். இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்காக இன்று தனி குடித்தனம் என்ற பெயரில் பெரியவர்களை தூக்கி எறிந்து வாழ்கின்றனர். அன்று 27 நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை பெற்றனர். இன்று ஒன்றோ அதிகபட்சம் 2 குழந்தைகள்தான். பெரும்பாலும் 2 பெண்ணாகவோ அல்லது 2 ஆணாகவோ அமைந்துவிடுகிறது. உங்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்த பெற்றவர்களை பந்தாடுகிறீர்கள். ஆனால் இதிலும் கூட பெண் வீட்டார் வந்தால் கணவனுக்கு ஆகாது, கணவன் வீட்டார் வந்தால் மனைவிக்கு ஆகாது. அதிலும் இன்று வெளிநாட்டு வாழ்க்கை முறை வந்த பின் கேட்கவே வேண்டாம். உறவுகளை பொறுத்தவரையில் அது ஒரு சுகமான சுமை. அன்று திருட்டு கொள்ளை என்று அனாவசியமாக ஒருவன் உள்ளே நுழைந்து விட முடியாது. ஒரு அறையிலிருந்து மாமா வருவான், மறு அறையிலிருந்து மச்சான் வருவான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறையிலிருந்து வரும்போது திருடன் என்ன ஆவான்? தலை தப்பித்தால் போதும் என்று ஓடுவான். இன்றைய காலகட்டத்தில் கேமராக்கள் செய்யும் வேலையை உறவுகள் செய்தனர். கேமரா ஒரு குற்றம் நடந்து முடிந்த பின்னர்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உறவுகள் முன்னரே தடுக்க முடியும். இதில் எங்கே வந்தது குழப்பம்? அவரவரின் ஈகோதான் இதற்கு காரணமானது. வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் பிள்ளைகள் இப்படி ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாகி இருக்க மாட்டார்கள். ஓரளவு பிள்ளைகள் தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா என்றும் அவர்களின் குழந்தைகளோடும் விளையாட பழகி இருப்பார்கள். திருடனும் கொள்ளைக்காரனும் உள்ளே வர அச்சப்படுவான். கொள்ளைகளும் பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டிருக்கும். உறவுகளை சுமையாக பார்க்காமல் அது ஒரு சுகமான சுமையாய் நினைத்தால் இது போன்ற விஷயங்களை நடக்காமலே தவிர்க்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் இந்த உறவுகளின் அட்டூழியத்தால் இன்று எல்லோரும் தனிமரமாய் நிற்கின்றனர். இன்று மாமனார் மாமியார் நாத்தனார் கொடுமைகள் சென்று ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ இத்தனை கதாபாத்திரங்களையும் கையில் எடுத்துக்கொள்கின்றனர். பெரியவர்கள் அன்று செய்த தவறுக்கு இன்று தனிமரமாய் நிற்கின்றனர். இதே நிலைதான் இன்றைய தலைமுறைக்கும் நாளை ஏற்படும். கணவர்கள் மனைவியின் உறவுகளையும் மனைவிகள் கணவரின் உறவுகளையும் வெறுக்கின்றனர். உறவுகள் இவர்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்காமல் இருந்தாலே மீண்டும் அப்படியொரு அழகிய நிலாக்காலம் வரும். எங்கே போய்விடப் போகிறது? பூமியை ஏன் இறைவன் உருண்டையாக உருவாக்கினான்? அது உருண்டு உருண்டு மீண்டும் அந்த நிலைக்கு திரும்பிவிடும். வாழ்க்கை ஒரு சக்கரம்தானே. சில புரிதல்களையும் சில அனுபவங்களையும் கற்று தேர்ந்த பிறகு மீண்டும் பூமி தன் நிலைக்கு திரும்பி வந்துவிடும். மண்பாண்டங்களும் எண்ணெய்களும் திரும்பி வந்தது போல் காத்திருப்போம் வசந்தத்திற்காக. காலம் மாறும். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். எனது சேனலுக்கு ஆதரவளிக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.